10 ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. கமான் எழுதிக்கோங்க, பேப்பர் எடுங்க. ஒரு பாவி கிடையாது. ஜனாதிபதி 11ஆம் இடத்துல லாபாதிபதி வீட்டில் உச்சம் பெறும்போது என்னாங்கன்னா பணவரவு அதிகமாகும். மீனராசிக்காரர்கள் அடுத்த லெவலில் சம்பாதிக்க போறீங்க. 10 ஒரு பாவி இருந்தால் தான் அது அரசனைப் போல் யோகம். நீங்கள் என்ன 3-4 பாவி போட்டு வச்சிருக்கீங்க? சாதாரண அரசனா இல்லை சார், அரசனாக ஆகணும். இந்த நேரத்தில் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. பிஸ்னஸில் அடுத்த படிநிலை அடைவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாகவே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தை மாதம் வரப்போகுது. தை மாதம் 12 ராசிக்காரர்களும் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்லிடலாம். இந்த மாதத்தினுடைய பெருஞ்சிறப்பு என்னன்னா, செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் மகரத்தில். அந்த ஒரு தாட்டை மைண்டில் வச்சுட்டு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி பகவானும் ஒரு வழியாக வக்ர நிவர்த்தி அடைந்தார். அதிச்சார பயிற்சி எல்லாம் முடிஞ்சுது. ஆல் ஆர் ஹோம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் அவரவருக்குரிய பலன்கள் அவரவருக்கே வந்து சேரப்போகிறது. ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குபேர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வந்து ஃபாரின் போக போகிறீங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து கண்டிப்பாக. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. நவம்பர் டிசம்பர்லாம் 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தார். யோகஸ்தானத்திலே உச்சம். இப்போ ரொம்ப பிரமாதமாக இருந்தது லைஃபு. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ திரும்ப 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். அதாவது 100 மார்க் படிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ திரும்ப 90 மார்க்கு படிக்கிறேங்கிற ஒரு வருத்தம் தான். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு வருத்தம் தான். இருந்தபோதும் இந்த குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்தது ஒரு சோகம் என்றாலும், 10 ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு அப்படின்னாங்க. என்ன சார் என்ன சொன்னீங்க? 10 ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. கமான் எழுதிக்கோங்க, பேப்பர் எடுங்க. ஒரு பாவி கிடையாது. மீனராசிக்காரர்களுக்கு 6 கூடிய சூரியன், இவன் ஒரு பாவி. இப்போ 10 போய் போட்டுரு. நெக்ஸ்ட்டு 4 7 கூடிய புதன், இவன் ஒரு பாவி, இவனை தூக்கி போடு. அடுத்து 3 8 கூடிய சுக்கிர பகவான், இவன் ஒரு பாவி, அவனையும் தூக்கி 10 விடு. போதும் எத்தனை பாவி பேர் வந்துட்டே இருக்காங்க. சாஸ்திரம் எழுதினவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 10 ஒரு பாவி இருந்தால் தான் அது அரசனை போல் யோகம். நீங்கள் என்ன 3-4 பாவி போட்டு வச்சுருக்கீங்க? சாதாரண அரசனா இல்லை சார், அரசனாக ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள். அதுக்காக ஏன்ப்பா இவங்கெல்லாம் கூட்டு வந்து லாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் 3 4 7 கூடிய புத பகவான், 3 8 கூடிய சுக்கிர பகவான், இந்த பக்கம் என்னடான்னா இவர் வந்து செவ்வாய் பகவான். எல்லாம் இதில் என்னென்னா, ஒரு தப்பித்து வந்த ஒரு ஆடு யாருன்னா இந்த 2 9 கூடிய செவ்வாய் பகவான். இவர் போய் ஏன் லாக் ஆனாருன்னு தான் தெரில. இவர் 10ஆம் இடத்துல வந்தது வந்து ஒரு வகையில் யோகம். என்னென்னா ருச்சக யோகம்னு பேர். ருச்சக யோகம் அப்படின்னா அரசு பணி கிடைப்பதற்கான வழிகள். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யாருமே அரசு பணிக்கெல்லாம் போகிறது கிடையாது. பொதுவாக பணிக்கே போகிறது கிடையாது. இப்போ ஸ்டைலில் என்ன அப்படின்னா முன்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பி அதெல்லாம் எங்கள் காலம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து சீரியஸாக படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. இப்போ அதெல்லாம் பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிறது மேலே போயிடுச்சு. மீதி பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு இதை கிடைச்ச வேலைக்கு போயிடுறாங்க. மீதி பாதி பேர் இன்ஸ்டா பார்த்துக்குது. வாங்க வெங்காயம் வைக்கலாம், வாங்க பூண்டு வைக்கலாம். இப்போ வரைக்கும் ஆர்த்தரப்ரனர் யூனிட் 2 டே நான் ஆர்த்தரப்ரனரே ஆகலை. நான் ஆர்த்தரப்ரனராக ஆகணுங்கிறதுக்காக பிஇ மெக்கானிக்கல் படித்ததுக்குரிய வேலை கொடுங்கடா. உண்மையை சொல்லப்போனால் படித்ததுக்குரிய வேலை இங்கே இல்லை. அதான் உண்மை. அவங்கவுங்க இப்போ வந்து யாரெல்லாம் வந்து அப்போது இந்த கான்செப்டை மாற்றி மீனராசிக்காரர்கள் மனசு வெறுத்து போயிருப்பீங்க. இனிமேல் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறதில்ல, நான் பரவாயில்ல பக்கத்தில் வேலைக்காவது போகிறேன், மேக்ரான் கம்பெனிக்கே வேலைக்கு போகிறேன்னு ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா, அதை மாற்றி பழையபடி உங்கள் உடம்புல ஒரு புதிய ரத்தம், நீங்கள் ஓகே டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். கதவை மூடிட்டு படித்தவங்க 100 பேரை பார்த்துருக்கேன் நான். அது ஒரு வெறி தான். அந்த ஒரு வெறி வந்துடுச்சுன்னா அண்ணன் தண்ணி இல்லாமல் படிக்கணும்னு தோணும். அது ஒரு வெறி தான். அப்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ருச்சக யோகம் ஏற்படும். அரசு பணி எல்லாம் ஏற்படும். அப்போ 10ஆம் இடத்துல இத்தனை பாவிகள் இருந்து அது குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ரீகன்ஃபார்ம் ஆகும். அப்போ 10ங்கிற சில பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்கலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாங்கிற எண்ணம் இருக்குது. ரொம்ப அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருவாங்க. பிஸ்னஸில் அடுத்த படிநிலை அடைவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, 3 8 கூடிய சுக்கிர பகவான் அவர் போய் 10ல் மறைஞ்சது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். அந்த 10ஆம் இடத்துக்கும் சுக்கிரனுக்கும் சம்மந்தமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா,
இவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு நன்மை செய்ய போகிறது கிடையாது. ஒரு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெண்களால் பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்படும். கிளைண்ட்ஸ்கிட்ட பேசும்போது மெசேஜ் அனுப்பும் போதெல்லாம் பார்த்து அனுப்புங்க, பார்த்து பேசுங்க போன்ற விஷயங்கள். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஒரு 2-9 கூடிய தனாதிபதி 11ஆம் இடத்துல லாபாதிபதி வீட்டில் உச்சம் பெறும்போது என்ன ஆகுனா பணவரவு அதிகமாகும். ஆமாம், மீனராசிக்காரர்கள் அடுத்த லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. கண்டிப்பாக அடுத்த லெவலில் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வருமானங்கள் வந்து அதிகமாகுது. முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய பணவரவு என்பது லேண்டு சம்மந்தப்பட்ட, ஜுவல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது நோக்கி பிரயாணம் போன்றவை ஏற்படும். செவ்வாய் உச்சம் என்பதால் 2-9 கூடிய உச்சம், அப்பாவோட ஹெல்த்து போன்றவைகள்லாம் சரியாகும். கூட பிறந்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாகும். போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் மீனராசிக்காரருக்கு நடக்க போகிறது. ஒரே ஒரு விஷயத்தில் இவங்க ஜாகிரதையாக இருக்கணும். என்ன விஷயத்தில் சார்? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒன்று தான். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, இவருடைய பழைய கேஸ் எல்லாம் எடுத்து போடுவார். அதனால் தேவை ஒன்று எதிரி ஷூட் ஆர் செட்டில், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பழைய ப்ராப்ளம்லாம் இப்போ வெளியே வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணுமோ அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். இது ஒன்று தான் அதுக்குரிய பிரச்சனை. கண்டிப்பாக சார். இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் தீமைகளும் இருக்குது, பார்த்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்க இந்த தை மாதத்தை கொஞ்சம் சிறப்பாக கடத்திட்டு போகணும் அப்படின்னா என்ன கடவுளை வழிபடலாம்? இவர்கள் என்ன கடவுளை வழிபடணும்னா, ஒரே ஒரு விஷயம், செவ்வாய் பகவானை வழிபடணும், ராகுவை வழிபடணும். திருநாகேஸ்வரம் போகணும், திருப்பாம்புபுரம் போகணும், ராகு பகவானுக்குரிய பிரீத்திகள் பண்ணணும். பெரும்பாலும் இவர்கள் வந்து சுக்கிர பகவான் ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வர்றது சிறப்பு, அல்லது சுக்கிரஸ்தலமாகப்பட்ட கஞ்சனூருக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலையை இவர்கள் நிச்சயம் அடைவார்கள். மீனராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். அவங்களுக்கு உகந்த எண்கள் மற்றும் கலர் என்ன சார்? உகந்த எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 9, 2, 5, 7. ராசி இல்லாத நம்பர்னா 4. இப்போ தை மாதத்துக்கு இந்த 12 ராசிக்காரர்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார்? தை மாதத்தில் பொதுவாக செவ்வாய் பகவான் உச்சம்ங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஓடி ஓடி சென்று முருகப்பெருமானை வழிபடுங்க. இப்போல்லாம் பெரிய மீடியாக்களில் எல்லா மீடியாலையும் வந்து ஹைலைட்டட் கண்டென்ட்னா அது முருகன் தான். அது நமக்கு திடீர்னு முருகப்பாசம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. ஒரு வருஷமாக எல்லாரும் முருகானே சுற்றிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், ஒரு வகையில் நல்ல விஷயம். காரணம் என்னவென்றால், இப்போ ஆன்மீகம் தலைக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே இத்தனை அன்பும் ஆதரவும் வந்தது பெரிய விஷயம். ஆனால் இது செவ்வாய்க்கான பிரீத்தி என்பது இப்போ தான் வந்து ரீச் ஆகுது மக்களுக்கு. அப்போ நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிறதெல்லாம் அது இப்போ ஒரு பேசேஜாக கூகுள்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ பெரும்பாலும் வேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னா சஷ்டி கவசம் கேட்குறதெல்லாம் நம்மளுடைய ஒரு பாரம்பரியமாகவே இருந்தது. அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, செவ்வரளி மாலை. இதுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. செவ்வரளி மாலை, அந்த செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு சாத்தணும். சிறப்புருமணியே செவ்வாய் தேவேம்பாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி செவ்வாய் பகவானுக்கு கட்டணும். சிகப்பு கலர் துண்டு வாங்கி கட்டுறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்குரிய பெரிய பிரீத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு சென்று ஒரு வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிட்டு வரணும். அவிட்ட நட்சத்திரம் வர அன்றைக்கி இதெல்லாம் பண்ணுங்கள். கார் ஓட்டுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக இப்போ முருகன் பாட்டு கேட்டு போங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். இந்த தை மாதம் வந்து குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து எல்லா கிரகங்களையுமே பார்த்துடுறாரு. ஒரே கல்லில் 4 மாங்காய் என்பதால் அப்போது வந்து என்ன ஆகும்னா, பெரும்பாலும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு மாதமாக இருக்கும். நிறைய பேருடைய வழக்குகள் முடிகின்ற ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த மாதத்துக்குரிய நற்பலன்கள் நிறைய சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம செவ்வாய் இந்த மாதத்தோட ஹைலைட்டட் யார் அப்படின்னா, உச்சம் பெற்ற செவ்வாய். 12 ராசிகளும் தை மாதத்தில் எப்படியெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நேயர்களே, என்ன தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.